والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العظيم. وقال نبينا حبيبنا ومرشدنا وشيخنا محمد رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், இந்த பாக்கியம் பொருந்திய ஜும்மா நன்னாளிலே வீற்றிருக்கின்ற, வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கால சூழலை 12 மாதங்களாக பிரித்து, 12 மாதங்களில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே காலங்களின் எண்ணிக்கை 12 ஷஹரா, 12 மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைக்கும் பொழுது அதற்கு தகுந்தபடி பல்வேறு வேறுபாடுகளோடு தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரே போல் உலகத்தில் என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விரல்களை பார்த்தால் புரியும், ஒரு விரலை போன்று இன்னொரு விரல் இல்லை. எல்லா படைப்புகளிலும் மலக்குகளை எடுத்தாலும் கூட ஒரு மலக்கை போன்று இன்னொரு மலக்கு சிறப்பு வாய்ந்தவர், அந்தஸ்தால், அமல்களால், இப்படியெல்லாம் வேறுபாடுகளோடு தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மனித சமுதாயத்தை எடுத்தாலும் கூட எல்லா மனிதர்களும் ஒரே மனப்போக்குடனாக இருக்கிறார்கள், ஒரே குணத்துடையவர்களாக இருக்கிறார்களா? பல்வேறு வேறுபாடுகள். ஒரு தன்மை ஒரு நபருக்கு இருந்தால் வேறொரு நபருக்கு அல்லாஹ் வேறு தன்மையை தான் வைத்திருப்பானே தவிர ஒரே எண்ணங்களோடு ஒரே குணங்களோடு அல்லாஹ் வேறுபடுத்தி தான் வைத்திருக்கின்றான். எல்லாத்திலும் அல்லாஹ் வேறுபடுத்தி இருக்கின்றான். படைப்புகளிலும் மனித இனத்தை அல்லாஹ் வேறுபடுத்தி விட்டான். அது பறவைகள், தாவரங்கள், விலங்குகள், என்னவெல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அத்துணை படைப்புகளுக்கும் மத்தியில் மனித சமுதாயத்தை அல்லாஹ் தனிப்படுத்தி சிறப்பு மிகுந்ததாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், சிறப்பான படைப்பு என்ற வரிசையில் ஆக முதன்மை இடத்தை கொடுத்து அல்லாஹ் படைப்புகளிலும் கூட வேறுபாடை காட்டியிருக்கின்ற இந்த நிலையிலே ஒவ்வொரு இனத்திற்கும் அல்லாஹ் பல்வேறு வேறுபாடுகள். காலங்களை படைத்தான். அது என்ன, அல்லாஹ் தானே எல்லாத்தையும் படைச்சான், எப்பவுமே ஒரே மாதிரி தானே, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை செய்யணும், இன்னைக்கு செய்யக்கூடாது என்று மூட நம்பிக்கைகள் கிடையாது. ஒன்றை விட அல்லாஹ் சிறப்பில் தான் மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். தாழ்ந்ததாக இந்த நாட்களுக்கு இந்த நாள் முசீபத்து, இதை விட பெரிய முசீபத்து என்று தாழ் மண்டலத்திலே
தாழ்வடைய செய்கின்ற விஷயத்துல அல்லாஹ் இல்ல. ஒரு சிறப்பான விஷயத்துல இதை விட இது சிறப்பு, இதை விட இது சிறப்பு என்று தான் காலங்களிலே நாம் சொல்ல முடியுமே தவிர, இந்த நாள்ல போய் செஞ்சா அது உருப்படாது, அது சரிப்பட்டு வராது, அல்ல இவர் முன்னாடி போனா அந்த காரியம் உருப்படாது, சரிப்படாது, பூனை குறுக்கால போனா அந்த காரியம் உருப்படாது என்றெல்லாம் மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். காலத்தை அல்லாஹ் படைத்தான். அது ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கட்டும், துஹாவினுடைய நேரமாக இருக்கட்டும், அசரினுடைய நேரமாக இருக்கட்டும், எல்லாம் காலத்தையுமே அல்லாஹ் தான் படைத்தான். படைத்தது மட்டுமல்லாமல் எல்லாம் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகின்றான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வல் துஹா பிற்பகலின் மீது சத்தியமாக, வல் அஸர் மாலை நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படியெல்லாம் சூரியன், சந்திரன், பிறப்பிடங்கள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசியிருக்கிறான் என்றால் காலத்தை ரப்புல் ஆலமீன் தான் படைத்தான். அந்த காலத்தை ரப்புல் ஆலமீன் தான் நிர்ணயித்தான். அந்த காலத்தை ரப்புல் ஆலமீன் தான் பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஆக்கியிருக்கின்றான். என்ன வேறுபாடு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுரூரி இந்தல்லாஹ், காலத்தினுடைய மாதங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இஸ்னா அஷர ஷஹர, 12 மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எந்த மாதம்? ஜனவரி, பிப்ரவரியா? முஹர்ரம், சஃபர் என்று தொடங்கி துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 12 மாதத்தையும் அல்லாஹ் தான் ஆக்கினான். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நம்ம போய் சொல்றோம் காலத்தை அல்லாஹ் 12 மாதம் ஆக்கினா, என்ன ஆதாரம்? குர்ஆனுடைய ஆயத்து. இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட காலத்தினுடைய எண்ணிக்கை இத்னா அஷர ஷஹரா, 12 மாதங்களாக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். அதிலே கடைசியாக சொல்லப்படுகின்ற வார்த்தை மிக முக்கியமாக அர்பஅத்தும் மின்ஹா ஹுரும், அதுல 4 மாசத்தை அல்லாஹ் சங்கை பொருந்திய மாசமாக ஆக்கியிருக்கிறான். இப்ப சொல்லணும், அல்லாஹ்வே 4 மாசத்தை தான் சங்கை பொருந்திய மாதம்னு சொல்லிட்டான், மீதி இருக்கின்ற 8 மாதமும் விளங்காத மாதமா? முசீபத் இருக்குதா? இப்ப அந்த காரியத்தை அந்த காலத்துல செஞ்சு அந்த காரியம் உருப்படாம போகுமா, நிறைவேறாம போகுமா, நிலை நிற்காமல் போய்விடுமா என்றெல்லாம் சந்தேகம் எழக்கூடாது. 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்பது, கண்ணியமான மாதம் என்பது, போர் செய்வதையும் அல்லாஹ் அங்க தடுத்துட்டான். போர் செய்யக்கூடாது, ஜீவராசிகளை கொலை செய்யக்கூடாது. தொடர்படியான ஒரு 3 மாதம், துல்காதாவோட தொடங்கி ஹஜ்ஜி செய்கின்ற அந்த 2 மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்படியான 3 மாதத்தையும், வமா பைனஹுமா ஜமாதுல் ஆகிர் வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜமாதுல் ஆகிருக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதத்தை ஸ்பெஷலா அல்லாஹ் சிறப்பான மாதம் என்று சொன்னானே. நாமெல்லாம் வீட்டில் இருக்கின்ற இந்த மாதம் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எந்த மாசத்துல இருக்கிறோம்? கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நேற்று தான் வருஷம் பிறந்துச்சு, ஜனவரி. ஹஜ்ரத்துக்கு தெரியாது போல, நேற்று பிறந்துச்சு, என்னமோ ஏதாவது மனநிலை சரியாக எல்லாம் வந்தாரா, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. இஸ்லாத்தினுடைய மிக சிறப்பான மாதம் ரஜபுடைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் என்ற செய்தி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில மாதங்களில் ரமலானை அடைய போகிறோம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டில் உள்ள சில பெண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்பதானே பர்ச்சேஸுக்கு போக முடியும், அப்பதானே வீட்டில் கணவர் வீட்டுக்கு கூட்டு போய் தான் வாங்கி தருவார். இப்படியான எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறார்களே தவிர, ஒரு நல்ல நோக்கத்துடன் சங்கையான மாதத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம், ரமதானுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. இதா தகல ரஜபு, ரஜபு மாசம் உங்கள வந்துச்சுன்னா, அதாவது ரஜபு மாசத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, காலும் நீங்களாம் சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான், ரஜபுலியும் ஷாபானிலும் பரக்கத்து செய்யறப்பே என ரமலான்ல கொண்டு போய் சேர்த்து விடு என்று நாயகம் கேட்க சொன்னார்களே. இந்த துவாவை எத்தனை பேர் இதுவரை கேட்டு இருப்போம்? ரஜபு பிறந்து இருந்தாலும் ஒரு 2 வாரம் முடிய போகுது, 10 நாட்களுக்கு மேல பயணிச்சு போயிட்டோம். எத்தனை பேர் ரஜபுடைய மாசம் வந்துச்சுன்னு தெரியும்? எத்தனை பேர் ரஜபுல பரக்கத்து செய்ய துவா செய்துள்ளோம்? நாம் விளங்க வேண்டும், ரஜபு ஷாபான்ல பரக்கத்தை செய், ரமலானில் அடைக்கின்ற பாக்கியத்தை கொடுன்னு நாயகம் கேட்டார்களே. ஏன் அந்த ரமலான்ல பரக்கத்து செய்ய கேட்கலையே? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம போயிட்டாங்க? அப்ப ரஜபு ஷாபான் ரொம்ப முக்கியம். ரமலான் என்பது பிற்படுத்தப்பட்ட காலமா மாதமா? சையதுல் ஷஹர், மாதங்களுக்கு தலையான மாதம் என்றால் ரமலான் நமக்கெல்லாம் தெரியும். ஆக சிறந்த மாதம் ரமலான், எவ்வித சந்தேகமும் கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும்.
ஏன் அந்த ரமலான்ல பரக்கத்து செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல? ரஜபுல கேட்டாங்க, ஷாபான்ல கேட்டாங்க, ஏன் ரஜபுல கேட்கல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர்கள், நாயகத்தினுடைய அருமை சஹாபாக்கள் பதில் அளிப்பார்கள், ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிட்டான்னா ரமலான் என்பது ஆல்ரெடி பரக்கத்தாக்கப்பட்ட மாதம். அதுல போனாலே பரக்கத். அட ரமலான்ல போயிட்டாவே எல்லாம் பாவத்தை மன்னிச்சிருவான். ரமலான் ஃபுல்லாவே பரக்கத்துகள் இறங்குகின்ற மாதம். அந்த பரக்கத்துகள் முழுமையாக இறங்குகின்ற மாதத்திலா போய் எங்கள் அருமை நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பரக்கத்து செய்யன்னு கேட்க போறாங்க. ரஜபு ஷாபான்ல பரக்கத்து செஞ்சு ஷாபானை தாண்டி ரமலானில் நாம் போய்விட்டோம் என்றால் நம் எல்லா பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். நம்மீது ரஹ்மத்தினுடைய மலையை பொழிய செய்வான். இதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அங்க ரஜபு வந்து விட்டது என்றால் இஸ்லாத்திற்கும் இந்த முஃமின் சமுதாயத்திற்கும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு சொன்னார்கள், ரஜபு வந்துருச்சா அல்லாஹ்ட்ட பரக்கத்து கேளு. நம்ம விளங்கணும், காலத்துல எப்பவுமே பரக்கத்தை கேட்போம். பரக்கத்து இல்லாத மெட்டீரியல் கிடையாது. அது உணவாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், எந்த நிலை எந்த பொருட்களை எடுத்தாலும் பரக்கத் என்பதை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு வந்து விட்டால் பரக்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த ரஜபிலே அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்துகளை கேட்டான் தருகிறான். நாம் கேட்போமே ஆனால் அல்லாஹ் தருவான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரஜபுடைய மாதம் பரக்கத்தை கேட்கின்ற மாதம். ரஜபுடைய மாதம் தேவைகளை கேட்கின்ற மாதம். ரஜபுடைய மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கான முழு தயாரிப்புகளை மேற்கோள் காட்டுகின்ற ஒரு மாதம். ஷத்தல் இஸாரஹுன்னு ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே லுங்கியை தூக்கி கட்டிப்பாங்களாம். நம்மளாம் சண்டைக்கு லுங்கியை தூக்கி கட்டுவோம், அப்படி கிடையாது. கரண்டைக்கால் கீழே இருக்கணும், அதை தூக்கி கட்டிப்பாங்க. என்ன அடையாளம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதில் அதிகமாக பயிற்சியில் ஆரம்பிச்சுடுவாங்க. இப்பெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட். ரமலானை விட்டு அடுத்த ரமலானுக்கு தான் தட்ட தூசி குரானை திறக்கிறது. ரமலானை விட்டு அடுத்த ரமலானுக்கு தான் ஃபஜ்ரு. ரமலானை விட்டு அடுத்த ரமலானுக்கு தான் நோன்பு தொழுகை எல்லாமே. எப்பவுமே இந்த நடுவில் டச் விட்டு போச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஏதாவது ஒரு இந்த வேலை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கொஞ்ச நாளாக செய்யலை, டச் விட்டு போச்சு. டிரைவிங் தெரியுமா? எல்லாம் தெரியும், கொஞ்ச நாள் பழக்கம் இல்லை, டச் விட்டு போச்சு. அது மாதிரி ரமலானில் வந்து யாரும் சொல்லிடக்கூடாது, நீங்கள் தொழுவீங்களா? தொழுவேன், போன வருஷம் தொழுதேன், கொஞ்சம் டச் விட்டா மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி ஆழ்ந்த மிக நுட்பமாக விளங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற்பாடுகளை தயார் நிலையிலே ஆக்கினார்கள் சஹாபாக்களை. ரஜப் வந்துருச்சா தொழுவதற்கு நீ உன்னை பயிற்சி ஆக்கிக்கொள். உன்னை நீ எஃபர்ட், அந்த முயற்சி செய்து உன்னை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள். ரமலான் வந்து விட்டது என்றால் அந்த ரமலானை ரமலானாக ஆக்க வேண்டும். ஏதோ வந்தது ரமலான், போனது ரமலான், பர்ச்சேஸுகளில் கடை வீதிகளில் போனது என்று இல்லாமல் நான் ரமலானை முழுமையாக பயன் பெற்று கொண்டேனா, இந்த ரமலானை நான் எனக்குள் உள்ள ரமலானாக ஆக்கி கொண்டேனா என்ற சிந்தனை மிகுந்த ஒரு ரமலானாக ஆக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே 2 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலிருந்தே துவங்கினார்கள் அமல்களை. ரஜபிலிருந்தே துவங்கினார்கள் நோன்பு வைப்பதை. எல்லாம் காரியத்திற்கும் அல்லாஹ் ரஜபில பன்மடங்காக நன்மையை தருவான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ரஜபில் எது செஞ்சாலும் அல்லாஹ் பன்மடங்காக ஆக்குவான். ஒரு நன்மையை செஞ்சாலும் 2ஆ கொடுப்பான், ஒரு பாவத்தை செஞ்சாலும் 2ஆ தருவான். ஏன்? நீ பாவியா போய் ரமலான்ல போயிடக்கூடாது என்ற பயத்தை எச்சரிப்பதற்காக வேண்டி ஒரு பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை எக்ஸ்ட்ரா பன்மடங்காக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாவத்தை விட்டு தவிர்ந்து முழுக்க முழுக்க உன்னை நன்மைகளில் அமால்களிலே ஆர்வப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளினுடைய விரிவுரையாளர் முஃபஸ்ஸிர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள். அப்ப ரஜபில் எதை செஞ்சாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இந்த ரஜப் என்பது முழுக்க முழுக்க பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த பரக்கத்தில் நிறைய அட்டாட்சிகள், மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. பல போர், ஒரு சில போர்களும் ரஜபில் நடந்து வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் சொல்லுகின்ற வரிசையில் ரஜபுக்கான ஆக பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஏன் சிறந்தவர் என்று சொல்லி இருக்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இந்த நூற்றாண்டில் வாழுகின்ற நாம் வரையிலும் நான் தான் உலக மக்களில் ஆக சிறந்த படைப்பு. ஆக சிறந்த படைப்புள்ள கவுமுகள்ல கூட்டத்தில் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் வந்ததினால் நான் சிறந்த உம்மத். அப்ப நம்ம சிறந்தவர் என்பதற்கு யார் அடையாளம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம். அந்த ரசூல் சிறந்தவர்கள் என்பதனால் தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான், தொழுகையை கொடுத்தான், நோன்பை கொடுத்தான். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத பல அருட்கொலை அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தானே, அந்த நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா அம்மாவுடைய கருவிலே உதிர்த்த மாதம் ரஜபுடைய மாதம். எப்போ பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க, நமக்கு தெரியும். எப்ப கருத்தரிச்சாலோ ஆமீனா அம்மாவுடைய வயிற்றுல அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரு உண்டான மாதம் எது? ரஜபுடைய மாதம். அந்த ஒரு சிறப்பு போதாதான் ரஜபுக்கு, அந்த ஒரு பரக்கத்து போதாதான் ரஜபுக்கு. இதை முன்வைத்து நாம் நம் தேவைகளை, நம் துவாக்களை, நம்முடைய நாட்டங்களை, தேட்டங்களை கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு இதைவிட பெரிய சிறப்பு இந்த மாதத்திற்கு என்ன வேண்டும்? நம்ம எல்லாம் 5 வக்து தொழுகிறோமே, அந்த 5 வக்து எந்த மாசத்துல கடமையாச்சு? இந்த ரஜபுல கடமையாச்சு. மேராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, விண்ணுலக பயணம் செய்தாங்களே, எந்த மாசத்துல போனாங்க? ரஜபுடைய மாசத்துல போனாங்க. அப்ப முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையாக இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி நாயகம் மேராஜ் என்ற பயணத்தை கொடுத்ததும் ரஜபுடைய மாதம். இந்த உம்மத்திற்கு ஆக சிறந்த நியமத்தான தொழுகையை கொடுத்ததும் ரஜபுடைய மாதம். ஆக சிறந்த நபியை ஆமினா அம்மாவுடைய கருவிலே உதிக்க செய்ததும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த ரஜபுடைய மாதம் என்றால், இந்த ரஜபுடைய மாதம் எவ்வளவு பரக்கத்து பொருந்திய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜபு, ரஜபு வந்து விட்டது என்றால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் ரப்பே எனக்கு பரக்கத்து செய்யணும் துவா செய்தாங்க. அந்த துவாக்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ், ரஜபுன் ஷஹருல்லாஹ், இந்த ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹபானு ஷஹரி, ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானு ஷஹரு உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என் உம்மத்தில் அத்துணை பேருடைய மாதம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இந்த ரஜபிலே விதை போட்டால்தான், இந்த ஷாபானிலே வருகின்ற ஷாபானிலே தண்ணீர் ஊற்றினால்தான் ரமலானை அறுவடை செய்ய முடியும். விதை போடவில்லை என்றால் தண்ணீர் ஊற்ற முடியாது. தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் ரமலானிலே நம்மால் அறுவடை செய்ய முடியாது. விதை போடுகின்ற முஃமின்களாக, விதை போடுகின்ற சமூகத்தவர்களாக நாம் ஆக வேண்டும். என்ன விதை போட வேண்டும்? ஏதாவது ஒன்று செய்யணுமா? அல்லாட்ட பரக்கத்தை கேட்கணும். ரஜபு முழுக்க முழுக்க பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம். பரக்கத்துனா என்ன? அல்ல நிறைய தரணும், அதுதான் பரக்கத்து. நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு 10 லட்ச ரூபா 1 கோடி ரூபா சம்பளம் தரணும், எதுவாக பரக்கத்து. நான் சாப்பிடணும், ஒரு சட்டி சோறு சாப்பிடணும், எதுவாக பரக்கத்து. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நிறைவாக இருக்க வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் அதிலிருந்து வருகின்ற பயன்பாடு என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும். எனவே தான் பரக்கத்தினுடைய தாரிஃபாத்தில் சொல்லுவாங்க, ஹுவ கைருல் இலாஹி அலா வஜ்ஹில் லா யுஹஸ் வலா யுஹ்ஸா. பரக்கத் என்பது கணக்கிடவும் முடியாது, கணக்கிடப்படவும் முடியாது. இவ்வளவுதான் வரணும், இவ்வளவு மன்ஃபஅத் ப்ராஃபிட் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொன்னா, பரக்கத்துனா என்ன? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதில் எந்த குறையும் இருக்காது, அதிகப்படியான தேவையும் இல்லாத பாடி ஆக்கிவிடும். 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த 10 ரூபால என் குடும்ப தேவை பெருசாக இருந்தாலும் அதிலே போயிடுது. இதுதான் பரக்கத்து. எத்தனை மணி நேரம் தூங்குவோம்? 24 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் தூங்குனா அந்த தூக்கத்தை அல்லாஹ் பரக்கத்து செஞ்சுட்டாங்கன்னா, சில நேரத்தில் நம்மளாம் சொல்லுவோம்ல, ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்குது, இதுதான் பரக்கத்து. சில பேர் எப்பவுமே தூங்கிட்டே இருப்பான், எழுந்தா சொல்லுவான் இப்பதான் தூங்கின மாதிரி இருக்குது, இப்பதான் தூங்கின மாதிரி இருக்குது, இதுவா பரக்கத்து?
கொஞ்சமாக சாப்பிட்டாலும், இப்போ சஹானில் சாப்பிட்றோமே 4 பேர் ஒன்றா சாப்பிடுவோம், பார்த்துருப்போங்க. இந்த 4 பேர் சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு நிரம்பிடும். இதே தனி தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போமே, அளவு மாதிரி ஒரு தட்டு சாப்பிட்டோமா, 2வது தடவை வாங்கி சாப்பிட்டோமா. இந்த வீட்டுக்காரம்மெல்லாம் சொல்லுவாங்க, 2வது தடவை வாங்கி சாப்பிடலையே, கம்மியாக சாப்பிட்ருக்கீங்களே, இல்லை நான் முதல் தடவை நிறைய சாப்பிட்டேன். இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து வாழ்வது பரக்கத்து கிடையாது. இந்த 4 பேர் சாப்பிடும் பொழுது அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நாம் உண்டாலும் கூட உணவு என்பது நமக்கு பரக்கத்து புரிந்ததாக ஆகிவிட்டது என்றால் கொஞ்சமும் நிரப்பமான அந்த பசியை போக்குமே, அதுதான் பரக்கத்து. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் என் வாழ்க்கையில் யாரிடத்திலும் நான் கையேந்தாமல் வைத்து விட்டான் ரப்புல் ஆலமீன் என்றால் அதுதான் பரக்கத்து. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆரோக்கியம் இல்லை, இது பரக்கத்தான். நான் நிறைய குடும்பத்துக்கு செய்கிறேன், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இது பரக்கத்தான். கொஞ்சமா இருந்தாலும் அதிலிருந்து வருகின்ற புரோஜனம், ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்குமேனால் அதுக்கு பேர் தான் பரக்கத் என்று நாம் சொல்லுவோம். சில விஷயங்களை பார்ப்பதே பரக்கத்து. ஹதீசுகள்ல கேட்டிருப்பல 3 விஷயங்களை பார்ப்பதே பரக்கத்து. ஒன்று காபத்துல்லா, இன்னொன்று பெற்றோர், இன்னொன்று குரான். இந்த 3த்தையுமே இன்னைக்குள்ள சமுதாயம் பார்ப்பது கிடையாது. ஒரு பணக்காசு இருக்கிறவன் ஹஜ்ஜிக்கு போறது கிடையாது. நல்ல வயதான பெற்றோர்களை அன்பான முறையில் பார்ப்பது இன்னைக்கு சந்தேகத்திற்குரியதா போச்சு. குரான் சுபஹானல்லாஹ் சொல்லவே கூடாது. யாரையாவது ஓதுறத பார்த்தா கூட அவர் என்னமோ படிக்கிறாருன்னு போற சமூகத்துக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த 3 விஷயத்தையும் பார்ப்பது பரக்கத் என்று நாயகம் சொன்ன வரிசையில் ஒரு சில விஷயத்துல குறிப்பாக பரக்கத்தை கேட்க வேண்டும். அல் பரக்கத்து ஃபில் ஆயான், நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். நாம் பயணிக்கின்ற உலகமாக இருக்கட்டும், என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா, தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு தெரியும், அந்த தண்ணீர் பரக்கத்தை என்று யாராவது சிந்திச்சிருப்போமா? வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கின்ற அந்த மழை தண்ணீரை பரக்கத்து செய்து விட்டான். சில பேரெல்லாம் சொல்லுவாங்களா, இந்த வருஷம் மழை கம்மி, நீர் போக்கு சரியான அளவுகோலுக்கு வரலன்னு சொல்லுவாங்களா. இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிறுத்தப்பட்டதான கிடையாது. அதற்கான வசதி வாய்ப்புகள், அதற்கான ஏற்பாடுகள், சூழ்ச்சிகள் அதிகமாகி விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மழை சொட்டும் தெரியுமா, தூறல் போடுமே, போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர மழையை அப்படியே உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த தண்ணியை தேய்ச்சி என்ன பண்ண போறீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான்ல, வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகான், வானத்தில் இருந்து பொழிகின்ற மழை தண்ணீரை அல்லாஹ் பரக்கத்தாக்கி விட்டான். அந்த பரக்கத்தை எனக்கும் வேண்டும் என்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அந்த தண்ணீரினுடைய பரக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருட்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். பைத்துல் மக்தஸ் பரக்கத்து, ஒவ்வொரு பொருட்களாக அல்லாஹ் லைலத்துல் கத்ர பரக்கத்தாக்குனா, ஜெய்தூன் எண்ணெயை அல்லாஹ் பரக்கத்தாக்கியிருக்கா. எத்தனை பேர் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுவோம்? இது பரக்கத்துன்னு தெரியாது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொன்ன அல் பரக்கத்து ஃபில் அயான் என்ற பொருட்களில் உண்டான பரக்கத்தையும் நாம் பயன்படுத்துவது கிடையாது. சத்தான பொருட்களை சாப்பிட்ற சமூகம் நம்ம கிடையாது. அன்ஹெல்தி ஃபுட்டான அறுசுவையான உணவை சாப்பிட்டு மருத்துவமனையில் வேணா நான் காசு கொடுப்பேன்னு பயணிக்கின்ற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். ஏன்னா நாக்கு இப்போ டேஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இறங்காது. அப்போ பரக்கத்தான ஒரு விஷயத்தை யாருமே இப்பெல்லாம் சிந்திப்பது கிடையாது. அது போல தான் அல் பரக்கத்து ஃபில் அவுகாத், அல்லாஹ் நேரத்திலும் பரக்கத்தை வைத்துள்ளான். நம் பொதுவாக இப்ப குறிப்பாக விளங்க வேண்டும் என்றால், ஏன் ரஜபிலும் ஷாபானிலும் நாயகம் பரக்கத்தை கேட்டார்கள் என்றால், நேரங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்தான் என்றால் நிறைய அமல் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நற்காரியங்கள் புரியலாம். இந்த காரியங்களோடு ஷாபானிலே நுழையும் போது நம்ம ஒன்று யோசிக்கணும். பாவிகளாக ரமலான்ல நுழைஞ்சி பாவத்தை எல்லாம் கழுகிய நல்லவர்களாக வெளியே வருவதை விட, ஒரு பாவமும் செய்யாமல் ரமலானிலே போய் நுழைந்தால் நாம் வெளியே வரும்போது எப்படி இருப்போம்? மனிதர்களாக அல்ல, புனிதர்களாக இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் நமக்கெல்லாம் தரணும்.
2 மாதங்கள் நமக்கு முன் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 40-45 நாள் ரமலானுக்கு நம் முன் இருக்கின்றது. இந்த 45 நாட்களையும் நாம் தயார் நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடம் வருகின்ற ரமலானை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அந்த ரமலானை எனக்குள் உண்டான ரமலானாக ஆக்கி கொள்ள வேண்டும். நான் எத்துணை பாவியாக எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் என் பாவத்தை ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா மன்னித்து தான் ஆக வேண்டும். நான் அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டி விடுவேன், அல்லாஹ்விடத்திலே என் பாவ மன்னிப்பு கேட்பேன். ரப்பு என்னுடைய பாவத்தை ரமலானில் மன்னித்து தான் ஆக வேண்டும். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் ரமலானிலே நுழைய வேண்டும். இப்பயே கவலை வந்துருச்சு, ரமலான் வந்தா வீட்டுக்கு செலவு, பணக்காரங்க ஒரு கவலை ஜக்காத்து கொடுக்கணும், 1 லட்ச ரூபா வச்சிருந்தா இவ்வளவு தரணும், எனக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்குது, அதில் இவ்வளவு தரலாமா இல்லை அப்புறம் தரலாமே, இப்படியெல்லாம் உண்டான யோசனைகள் தான் இன்று முழுமையாக நமக்குள் வந்து விட்டதை தவிர ரமலானிலே நாம் எப்படி எத்தகைய ரமலானாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நாம் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும். வயதில் அல்லாஹ் பரக்கத்தை கொடு. வயதில் பரக்கத்துனா என்ன? 100 வருஷம் 120 வருஷம் 150 வருஷம் வாழ செய்யணும் கிடையாது. நான் வாழ்கிற வாழ்க்கை மாபைன 60க்கும் 70க்கும் மத்தியில் இருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு பரக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக ஆக்கி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் வாழ்நாட்கள் குறைந்த காலங்களாக இருந்தாலும் அவருடைய சாதனைகள் என்பது பல வருடங்கள் செய்தாலும் செய்து முடிக்க முடியாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 45 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எழுதிய புத்தகத்தை மட்டும் இன்னைக்கு படிக்கணும்னா 300 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? அவர் எழுதின கிதாபுகளை மட்டும் படிக்க வேண்டும் என்றால் 300 வருஷம் ஆகுமா? இப்போ இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி 45 வயசுல வஃபாத் ஆனாங்கன்னா ஒரு 15 வயதுல தொடங்கிய சேவை ஏறத்தாழ 30 ஆண்டுகளை அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பரக்கத்தாக்கனா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விண்ணிலிருந்து கொடுக்கப்பட்ட குர்ஆன் சிறப்பு என்றால் இந்த மண்ணில் எழுதிய புகாரி சிறந்தது என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. குர்ஆனுக்கு அடுத்த கேட்டகரி புகாரி. கிதாப் படிச்சிருக்கோம்ல, நீங்க எல்லாம் எந்த ஹதீஸ சொன்னாலும் ஆதாரம் சொல்லுங்க. புகாரில இருக்குதா முஸ்லீம்ல இருக்குதான்னு கேட்கிறோம்ல, அந்த புகாரி உண்மைத்துவமானது, ஆதாரம் முக்கியமானது. அதை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 56 வருஷம் வாழ்ந்தாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றாங்க. அல்லா காலத்துல பரக்கத்து செஞ்சான். இது போல ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மதுஹபினுடைய இமாம், 54 வருஷம் வாழ்றாங்க. அவங்க கடைசியா எழுதுற கிதாபுல் என்ற ஒரு கிதாபு எந்த அளவுக்கு சிரமத்தில் எழுதுனாங்கன்னா, இமாம் அவர்களுக்கும் மூல நோய், உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா பின்னாடி இருந்து ரத்தம் கசித்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கிதாபுல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி முடிச்சு நடந்து போவாங்க, அவருடைய பித்தட்டில் இருந்து கால் வரையிலும் ரத்தம் ஊற்றிய நிலையில போவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு லேசாக கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நாம் ஏன் பொழுதுபோக்குகளாக ஆக்கிவிட்டோம்? உலக ஆசைகளுக்காக ஏன் விட்டு விட்டோம்? குறைந்த காலங்களாக இருந்தாலும் பரக்கத்தான காலமாக அவர்களுக்கு மட்டும் ஏன் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான்? நமக்கு தரமாட்டானா? கேட்டால் நிச்சயம் கொடுப்பான். பரக்கத் என்ன தெரியுமா? அதிகாலை எழ வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையினுடைய பரக்கத்து ஒரு காலையில ஒரு 4-5 ஃபஜருடைய நேரத்திற்கு முழிப்பது என்பது பரக்கத். எந்த உதாரணமும் வேண்டாம். உலகத்துல ஒரு நாய் குட்டி போடும்போது எத்தனை குட்டி போடும்? 10-15 குட்டி போடும், கணக்கே கிடையாது. 5 போடும், 10 போடும், 12 போடும், 15 போடும், எவ்வளவு நாள் ஒரு நாய் குட்டி போடும். ஒரு ஆடு இருக்கு தெரியுமா? ஆடு ஒரு குட்டி போடும்போது மிஞ்சி போனா 2-3 குட்டி போடும், அதுக்கு மேல போட. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம்னா ஒரு ஆடு ஒரு பிரசவத்துல 10 குட்டி போட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்னா எங்கேயாவது? கிடையாது. என்ன காரணம்? இன்னைக்கு உலகத்தினுடைய சென்சஸ் கணக்கெடுப்பு எடுத்தோம்னா ஆட்டினுடைய வளர்ச்சி கணக்கீடு அதிகமா இருக்குமா, நாயினுடைய கணக்கீடு அதிகமா இருக்குமா? எங்க பார்த்தாலும் ஆடு இருக்கும். ஏன்? ஆடு அல்ல பரக்கத்தை செஞ்சுட்டான். என்ன காரணம்? ஆடு மகரிப் இஷா ஆச்சுன்னா இஷாவுக்கு பிறகு உடனே தூங்கிடும். இந்த மந்தையெல்லாம் பார்த்துருக்கோம், ஆடு அசை போட்ட மாதிரியே தூங்கிடும். காலையில் விடியற் காலை எழுந்துக்கும். இந்த 4-5 மணிக்கு ஃபஜருடைய நேரத்தெல்லாம் பார்த்தா ஆடு எழுந்து நின்றுக்கும், படுக்கையில் கூட இருக்காது. இந்த மந்தையில சந்தையில் போய் பார்த்தா தெரியும், காலையில் எழுந்துக்கும். நாய் தெரியுமா, நைட்டெல்லாம் குலைக்கும். 12, 1, 2 எப்போ போனாலும் குலைச்சிட்டே இருக்கும். இந்த காலையில் பார்க்கணுமே, அப்படியே ஒரு தப்பும் செய்யாத சின்ன புள்ள மாதிரி அழகாக தூங்கிடும். அல்ல பரக்கத்து செஞ்சானா நாய்க்கு?
அப்ப அந்த நேரத்துல ஃபஜ்ருடைய நேரம் என்பது எவ்வளவு பரக்கத்து. அந்த நேரத்தில் எழுந்த விலங்கின் ஒரு ஆட்டின் இனத்தை அல்லாஹ் பரக்கத்தை செய்தான் என்றால், இந்த சமூகத்தில் நாம் எல்லாம் ஃபஜர் தொழுகையுடையவர்களாக ஆகிவிட்டோம் என்றால், அதிகாலை எழும்பவர்களாக ஆகிவிட்டோம் என்றால், இந்த உம்மத்திற்கு பரக்கத்து இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவானா? ஒரு காலம் முன்னாடி போய் பார்ப்போமே, நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இருப்பாங்க, இந்த வயசானவங்க கொஞ்ச காலம் முன்னாடி போய் பார்த்தா காலையில் 4 மணிக்கு டீ கல்ல இருப்பாங்க. என்னமோ தெரியாது, அவன் சும்மா காலைல 4:30 மணிக்கு எழுந்துட்டாரா, நடந்தே டீ கடைக்கு வர்றது. ஆரோக்கியமான வாழ்வையும் அல்லாஹ் கொடுத்தான், நோயற்ற வாழ்க்கையை கொடுத்தான். இன்னைக்கு 6 இல்லை 9 மணி வரை தூங்குறது, அதுவும் சனிக்கிழமை வந்துட்டா இருக்கிற எல்லா அலாரத்தையும் ஆஃப் பண்ணுறது. ஒரு நாள் தான் தூக்கம். இன்னைக்கு போய் ஃபஜ்ர் தொழுவு, அப்படி தொழுவு, இது பண்ண அப்படி பண்ணா எப்படி? வாழ்க்கை நானே ஓடிட்டே இருக்கிறேன், ஒரு நாளும் தூங்கக்கூடாதுன்னு என்ன சொன்னா எப்படி? அப்படி கிடையாது. பரக்கத்தான நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் பரக்கத்து. மாதங்களில் பரக்கத்து என்றால் ரஜபிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த ரஜபினுடைய பரக்கத்தை நாம் விளங்க வேண்டும். என்ன தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். குமரி பெண் இருக்குதா, அல்ல எனக்கு இத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ரப்பே, எனக்கு ஏதாவது பரக்கத்தை செய்ய ரப்பே. அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? எல்லாம் தராமல் போயிடுவான். அவ்வளவும் கடுங்கு ஒரு கல் மனதுடையவனா ரப்பு. கேட்டால் கொடுப்பானா இல்லையா? கேட்கறது நம்ம தயாரா? வைதா சால கழிபாதி அன்னி ஃபைன்னி கரீப். நீ கேட்குறியா, அவன் பக்கத்தில் வந்து கொடுக்குறேன். நான் கேட்குறவங்க யாரும் கிடையாது. வல்யுக்மினூபி, என்னை நம்பி நீ என்கிட்ட கேளு, நான் தரேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் வாதா செய்கிறான் என்றால், அந்த வாதாவையும் தெரியும், ஆனால் கேட்க மாட்டோம். அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வை தரட்டும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாதவரை ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்ற மாட்டார். நாம் மாற வேண்டும். பரக்கத்துகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, வருகின்ற ரமலானை, மிக குறிப்பாக வருகின்ற ரமலானை, நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த ரஜபை நாம் பயன்படுத்த வேண்டும். பரக்கத்தை கேட்க வேண்டும். ரப்பே, என் வாழ்க்கையில, என் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை கொடு, என் வயதில் பரக்கத்தை கொடு, என்னை எப்படியாவது ரஜபுல ஷாபானியை தாண்டி ரமலானை கொண்டு போய் விட்டுடு ரப்பே. ரமலான் இந்த உம்மத்திற்கான மாதமாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். நான் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் ரப்பே, யா ரப்பு என்னை மன்னிச்சிருவான். என்னை எப்படியாவது இதுல பரக்கத்தை செய்ய ரப்பே. என் ஆஃபியத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, வயதை கொடு என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாம் கேட்டோம் என்றால் நம் கரங்களை அல்லாஹ் வெறுங்கையாக ஆக்க மாட்டான். வருகின்ற ரமலானை வெறுமன பர்ச்சேஸுகள், தெருவீதிகளிலே போய் கடைவீதிகளிலே நேரத்தை கழிக்காமல் தேவைக்கு போகணும் என்பது அப்பாற்பட்ட ஒன்று. என்னமோ ஹஜ்ரத் பயான் பண்ணிட்டாங்க, வீட்டில் போயிட்டு இந்த வருஷம்லாம் அவங்களுக்கு துணிமணிலாம் கிடையாது, வெறுமன 30 நாள் தொழுதுட்டே இருக்கணும் அப்படின்னானா எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அப்படி கிடையாது. தேவை என்பதை அதையே காரணமாக ஆக்கிவிடக்கூடாது. குடும்பத்திற்கு வாங்கி தருவது பரக்கத், மனைவிக்கு ஒரு கவலத்தை ஊட்டி விடுவதும் பரக்கத்துன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி பிள்ளைகளுக்காக செய்வதை யாரும் கூடாது என்று சொல்லக்கூடாது. நாயகம் ரசூலுல்லாஹும் ஷரியத்தும் விரும்புகின்றது. இருந்தாலும் கூட அதையே நோக்கமாக்கி புனிதமான ரமலானை வீணாக்கி விடக்கூடாது. ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். வருகின்ற ரமலானை நோன்பு நோற்பது, தொழுகைகள், தராவிகள், முழு சொற்பொழிவுகளையும் இது போன்ற பல நல்ல காரியங்கள், பணம் வசதி உடையவர்கள் கணக்கிட்டு ஜகாத்துகளை சரிவர நிறைவேற்றி விட வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும், இந்த உம்மத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்துகளை அதிகமாக கொடுத்து அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் போய் அதிலே பயன்பெறுகின்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.